சாரி நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அதுக்கு மேலே முன்னாடி சொல்லக்கூடாது. அதனால ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது நம்முடைய நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இனிமேல் 19ஆம் தேதி வருவார். அதுக்கு மேலே முன்னாடி சொல்லக்கூடாது. அதனால ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு பிறகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் என்று அழைக்கலாம் என்று ராமநாதபுரத்தில் நடைபெற்ற தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசிய காட்சிகளை நாம் தற்பொழுது துறையில் பார்த்தோம். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சோனைமுத்தன் இணைகிறார். சோனைமுத்தன், வணக்கம். ராமநாதபுரத்தில் நடைபெற்ற இந்த தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க நிகழ்ச்சியில் அமைச்சர் இவ்வாறு பேசியிருப்பது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது ராமநாதபுரத்தில் இன்று அரசு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அப்போது அங்கு கலந்து கொண்ட பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் என்று பேசிய சம்பவம் அங்கு பெரும் சர்ச்சையை கிளப்பியதாகவே மேலும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. ராமநாதபுரத்தில் தமிழ் புதல்வன் திட்டம் துவக்க விழாவானது அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய கூட்டரங்கில் நடைபெற்றது. அங்கு ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மாணவர்கள் மத்தியில் பேசினார். அப்போது மாணவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று உறுதி பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு கட்டத்தில் திறன் மேம்பாட்டு திட்டமானது துணை முதல்வர், அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்று சொல்வதற்கு பதிலாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கீழ் வருகிறது என்று சொல்லி உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அவர் இப்பொழுது துணை முதல்வர் என்று சொல்லக்கூடாது, வருகிற ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்கு மேல்தான் அறிவிப்பானது வரும் என்று கூறிய அந்த வார்த்தையானது அங்கு குழுமி இருந்தவரிடையே பெரும் சிரிப்பலை ஏற்படுத்தியது. இந்த பேச்சானது தற்பொழுது பேசுபொருளாக ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அவர் குறிப்பிட்ட பொழுது, அதாவது ஆகஸ்ட் 19ஆம் தேதி தான் இந்த துணை முதல்வர் என்பதை சொல்ல வேண்டும் என்பது கூறிய சம்பவம் அந்த பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய கூட்டரங்கில் சிரிப்பலையையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.